நண்பர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைப்பு வேர்ட் பவர் மேட் ஈஸி என்ற புத்தகத்தை பற்றியது. இந்த புத்தகம் ஆங்கில சொற்குவைத்தலை வளர்க்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி, குறிப்பாக மாணவர்கள் மற்றும் ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக கற்போருக்கு ஏற்றது. இதன் ஆசிரியர் நார்மன் லூவிஸ் ஒரு பிரபலமான இலக்கண மற்றும் சொற்கலை நிபுணர். இந்த புத்தகம் 1949 முதலில் வெளியிடப்பட்டது, ஆனால் இன்றும் பலரால் பயன்படுத்தப்படும் காலத்தால் அழியாத ஒரு படைப்பு. பெங்குவின் அல்லது பாக்கெட் புக்ஸஸ் போன்ற பதிப்பகங்களால் வெளியிடப்பட்ட இது சொற்களை எளிதில் கற்றுக்கொள்ள உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் மிகவும் திட்டமிட்டது. இது 15 அமர்வுகள் செஷன்ஸ் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அமர்வும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அல்லது சொல் வேர்களை ரூட்ஸ் அடிப்படையாக கொண்டு சொற்களை கற்பிக்கிறது. புத்தகம் சொற்களை வெறும் பட்டியலாக கொடுக்காமல் அவற்றின் தோற்றம், எட்டிமாலஜி, வேர்கள், பொருள், உதாரணங்கள் மற்றும் பயிற்சிகள் மூலம் விளக்குகிறது. இதன் மூலம் சொற்களை நினைவில் வைத்துக் கொள்வது எளிதாகிறது. உதாரணமாக, ஈகோ என்ற வேரை அடிப்படையாக கொண்ட சொற்களை பார்க்கலாம். ஈகோட்டிஸ்ட் என்றால் தன்னை மட்டுமே பெரிதாக நினைப்பவர், a person who thinks too highly of himself. ஈகோமேனியா என்றால் தன்னை பற்றிய அதீத வெறி, excessive self obsession. இந்த சொற்களை விளக்கும் போது புத்தகம் உதாரண வாக்கியங்களை கொடுக்கிறது. The egotist always talks about his achievements, ignoring others. இதன் மூலம் சொல்லின் பயன்பாட்டை உடனடியாக புரிந்து கொள்ளலாம். மற்றொரு முக்கியமான பகுதி மால் என்ற வேரை பயன்படுத்திய சொற்கள். மால் என்றால் கெட்டது அல்லது தீமை என்று பொருள். உதாரணங்கள்: malignant என்றால் தீங்கு விளைவிக்கும், harmful, like a malignant tumor. malicious என்றால் தீய நோக்கம் கொண்ட, intending to do harm. புத்தகம் விளக்குகிறது: A malicious rumor can destroy someone's reputation. இதேபோல் ஒவ்வொரு அமர்விலும் 10-15 சொற்களை அறிமுகப்படுத்தி அவற்றின் வேர்கள், ஒத்த சொற்கள் synonyms, எதிர்ச்சொற்கள் antonyms மற்றும் பயிற்சிகளை வழங்குகிறது. பயிற்சிகள் மூலம் சொற்களை நிரப்புதல், சரியான பொருள் தேர்ந்தெடுத்தல் போன்றவை இருக்கும். இதனால் கற்றல் வலுப்படுகிறது. இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால், இது சொற்குவைத்தலை விரிவுபடுத்தும் போது ஆங்கிலத்தின் அடிப்படை கட்டமைப்பையும் வலுப்படுத்துகிறது. GRE, TOEFL போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த கருவி. உதாரணமாக, ஆந்த்ரோப் என்ற வேரை பயன்படுத்தி ஆந்த்ரோபாலஜி, மனித இன ஆய்வு, மிஸ்ஆந்த்ரோப், மனிதர்களை வெறுப்பவர், இவை போன்றவை சொற்களை இணைத்து நினைவில் வைக்க உதவுகின்றன. முடிவாக, வேர்ட் பவர் மேட் ஈஸி ஆங்கில சொற்குவைத்தலை மேம்படுத்த விரும்பும் அனைவருக்கும் ஒரு அற்புதமான துணை. இது வெறும் படிப்பதற்கு அல்ல, செயல்படுத்தி பயன்படுத்துவதற்கானது. நீங்கள் ஆங்கிலத்தில் திறமையை அதிகரிக்க விரும்பினால் இந்த புத்தகத்தை எடுத்து படியுங்கள். அது உங்கள் சொற்பயன்பாட்டை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். நன்றி.